சரி, நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ரொனாலஜிக்கல் ஒர்க்ஸ் ஆஃப் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஸோ பிஆர் அம்பேத்கர் முதல்ல எழுதினது 1916 கேஸ்ட் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்க கேஸ்ட்டை பற்றி முதல்ல எழுதினார். அதுக்கப்புறம் 1918 அவர் என்ன எழுதினார்னா ஸ்மால் ஹோல்டிங்ஸ் இன் இந்தியா அண்ட் அதோட ரெமெடிஸ் அதை பற்றி எழுதினார். 1923 ப்ராப்ளம் ஆஃப் ருப்பியை பற்றி எழுதினார். அதுக்கப்புறம் 1936 அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட், 39 ஃபெட்ரேஷன் வெர்சஸ் ஃப்ரீடம், 40 தாட்ஸ் ஆன் பாகிஸ்தான் ஆர் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா, 43 ரெனார்ட் காந்தி அண்ட் ஜின்னா, 43 மிஸ்டர் காந்தி அண்ட் எமான்சிபேஷன் ஆஃப் அன்டச்சபிள்ஸ், 45 வாட் காந்தி and Congress have done to untouchables. Historical constitution works in பார்த்தோன்னா 46 who were Shudras, 48 the untouchables who were they and why they have become untouchables அப்படின்னு ஒன்று எழுதினார். 49 ஒன்று எழுதினார், பட் இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1950 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் 1956 புத்தா ஆர் கால் மார்க்ஸ்னு ஒன்று எழுதினார். 57 புத்தா அண்ட் இஸ் தம்மா. ஸோ இவருக்கு இதுக்காக அவார்ட் கிடைச்சதா அப்படின்றத நான் இதில் மென்ஷன் பண்ணல, பட் 1990 பாரத் ரத்னா அவார்டு இவருக்கு கிடைச்சிது. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு அவர் எதை பற்றி பேசுகிறாருன்னா கேஸ்ட்டை பற்றி பேசினார். அதுக்கப்புறம் அந்த கேஸ்ட்னால் இருக்கக்கூடிய ஸ்மால் ஹோல்டிங்ஸ் என்ன, ரெமெடிஸ் என்ன. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா காசு பிரச்சனை வந்துச்சு. ஸோ கேஸ்ட்டு, ஸ்மால் ஹோல்டிங்ஸு, அதுக்கப்புறம் காசு, ஸோ ப்ராப்ளம் ஆஃப் ருப்பி. ஸோ இங்கே கேஸ்ட்டாக திரும்ப ஆரம்பிக்கும் போது கேஸ்ட், அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட், அதுக்கப்புறம் ஃபெட்ரேஷன் வெர்சஸ் ஃப்ரீடம், ஸோ தாட்ஸ். அதுக்கப்புறம் என்னென்னா யோசிக்கிறாங்க, பார்ட்டிஷன் பண்ணால் பாகிஸ்தான் என்ன ஆகுன்ற மாதிரி. கேஸ்ட்டு, ஃபெட்ரேஷன் வெர்சஸ் ஃப்ரீடம், தாட்ஸ் ஆஃப் பாகிஸ்தான். அதுக்கப்புறம் யார், ரெனார்ட் காந்தி ஜின்னா, திரும்ப மிஸ்டர் காந்தி அண்ட் அன்டச்சபிள், அதுக்கப்புறம் காந்தி அண்ட் காங்கிரஸ். கேஸ்ட்டு, ஃபெட்ரேஷன் வெர்சஸ் ஃப்ரீடமு, பாகிஸ்தானு, ரெனார்ட் காந்தி அண்ட் ஜின்னா, காந்தி அண்ட் அன்டச்சபிள், காந்தி அண்ட் காங்கிரஸ். அதுக்கப்புறம் ஷூத்ராஸ், அன்டச்சபிள்ஸ், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் கால் மார்க்ஸு, அதுக்கப்புறம் புத்தா அண்ட் இஸ் தம்மா, பாரத் ரத்னா இன் 1990.